வெல்கம் டு சௌந்தர்யா vlogs. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அவல் உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எப்பயுமே நம்ம ரவா உப்புமா சேமியா உப்புமா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு தரோம், பெரியவங்களுக்கு இந்த மாதிரி செய்வோம். இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க அவல் உப்புமா எப்படி பண்ணது பார்க்கலாம். அவல் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம பால்லையும் போட்டு சாப்பிட்லாம், இந்த மாதிரி உப்புமாவும் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ வாங்க எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நான் அதே கப்பில் 1.5 கப் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கோங்க. ஏன்னா வீட்டில் ஆளுங்க இருக்க தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் சாதாரணமாக இது நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அவ்வளோ வந்துடும். இப்போது இது ஒரு வாட்டி கழுவி எடுத்து வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை கழுவி எடுத்து வந்தாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் தண்ணி ஊற்றி ஊறட்டும். ஊறுறதுக்குள்ளே நம்ம வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போது பாத்திரம் நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் எப்பயுமே நம்ம பொரியலுக்கு சேர்ப்போம்ல, அந்த மாதிரி கொஞ்சோண்டு சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்கணும் இல்லை. இப்போ நம்ம ரவா உப்புமா சேமியா உப்புமாவுக்கு சேர்ப்போம்ல, இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. அதில் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அதுலேயே ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போது அதுலேயே ஒரு அதே ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போது கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. அதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது அதுலேயே நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்க்குறேன். குழந்தைங்க சாப்பிடுவாங்க, நீங்கள் வேணும்னா 2-3 சேர்த்துக்காங்க. இப்போது அதுலேயே பொடுசாக கட் பண்ணால் பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். ரொம்ப கோல்டன் ப்ரௌனெல்லாம் ஆக வேண்டாம், லைட்டாக வதங்கினா போதும். இப்போது அதுலேயே ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை 3/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் சும்மா 1 நிமிஷம் இல்லை ஒரு 40 செகண்ட் இருந்தால் போதும், ரொம்ப இருக்கணும்னு இல்லை, அந்த காட்டம் போகிற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அவுள் எடுத்து ஊற வச்சுருந்தோம்ல ஒரு 10 நிமிஷம், அதை நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. இதில் இப்படி நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு இந்த இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அவல் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விடுங்க. அப்பயே நம்ம வெங்காயத்துக்கு தான் உப்பு சேர்த்தோம், அவளுக்கு உப்பு சேர்க்கல. இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விடலாம். இப்போது உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். ஏன்னா அவல் நம்ம வெறுமாயிலேயே சாப்பிட்றது தான், அதனால் ரொம்ப வேகணும்லாம் இல்லை. அதனால் ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும். இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட அவல் உப்புமா பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இதை டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம எங்கேயா வெளில கிளம்புறோம் இல்லை ஏதாவது அர்ஜென்ட்டாக ஒர்க் இருக்குது அப்படின்னா இதை சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.